ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சரியான பதிலடியை அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்காங்க. நமக்கே தெரியும், இப்ப ஈரான்ல கடுமையான போர் போய் கொண்டு இருக்குது. எந்த நேரம் வேணா அது முழு நேர போராக மாறுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தோடு தான் உலகமே பார்த்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஈரானுக்குள்ள இதுக்கு முன்னாடி மக்கள் போராடி இருக்காங்க. யாருடைய ஆட்சி காலத்துலன்னு பாத்தீங்கன்னா ஒபாமாவுடைய ஆட்சி காலத்துல. ஆனா அதை ஒபாமா பயன்படுத்தி ஆட்சியை கவிழ்க்கல. அவர் அந்த நேரத்துல என்ன நினைச்சாரு, இல்ல என்ன ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஈரானுடைய ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு ஒபாமா நினைக்கல. பொதுவா அமெரிக்கால இருக்கவங்க எல்லாருமே ஈரான் மேல ஒரு கண்ணோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஒபாமா கண்டுக்காதனால அந்த போராட்டமாவே ஈரானுக்குள்ளேயே முடிச்சிச்சு. ஆனா இப்ப ட்ரம்பால கண்டுக்காம இருக்கவே முடியல. ராத்திரி பகல்ட்டு அதவே நினைச்சிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா அறிவிப்புகள் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 1க்கு 3 அறிவிப்புலாம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்புகள் ஈரானை பத்தி ட்ரம்ப் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால எப்ப வேணா அமெரிக்கா தாக்கும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்போட தான் உலக மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அவங்களுடைய விமானங்கள், போர் விமானங்கள் கொண்டு இறக்கப்பட்டிருக்குது. அது இல்லாம அதை பாத்தீங்கன்னா ஃபியூவல் வேற நிரப்பிட்டு இருக்காங்க. தாக்கறதுக்கு முன்னாடிதான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஈரானை அச்சுறுத்துறதுக்காக பண்றாங்களா இல்ல உண்மையாலுமே தான் தாக்க போறாங்களான்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களுக்கே ரொம்ப ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய 2 எண்ணெய் கப்பலை என்ன பண்ணிருக்காங்க, இப்போது கைப்பற்றிருக்காங்க. இது இன்னும் பிரச்சனையை என்ன ஆயிருக்குன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு கோபத்தை கொடுத்திருக்கு, சீண்டி இருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவோடத கைப்பற்றினாங்க. இந்த இடத்துல ஈரான் அமெரிக்காவோடதே இந்த வாரம் கைப்பற்றிருக்காங்க. அது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்தா. இது பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலாகவே நடக்கப்பட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. நாங்க எதுக்கும் பயந்து போக மாட்டோம், நீங்க ரஷ்யாவையே மிரட்டிட்டு இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், பயந்து உங்களுக்கு இறங்கி போக மாட்டோம். ஒண்ணு ஈரான்ல பிரச்சனை பண்றாங்க, 2வது ரஷ்யாவில பிரச்சனை பண்ணி ரஷ்யாவுக்கே இதுதான் நிலைமை, அப்ப ஈரானுடைய நிலைமையை நினைச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயப்படுத்துறாங்க. எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்ல. நீங்க ரஷ்யாவில என்ன பண்ணிக்கலாம், ரஷ்யாவுடைய கப்பலை அமெரிக்கா சிறை பிடிச்சிருக்கலாம். ஆனா அமெரிக்காவுடைய கப்பல் எங்களுடைய எல்லைக்குள்ள வரும்போது நாங்க எதற்கும் பயப்படாம முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் எடுத்திருக்காங்க. இந்த 2 கப்பலை பிடிச்சிருக்கிறதோ அதுல பாத்தீங்களா டன் கணக்கான எண்ணெய்கள் மாட்டி இருக்கிறதும் பெரும் பயத்தை உலகத்துக்கே கொடுத்திருக்கு. என்னன்னா தற்காலிகமானதா நிரந்தரமானதான்னு சொல்லிட்டு ஹவுதீஸ் இப்படிதான் செங்கடலை முடக்கிறோன்னு ஆரம்பிச்சு பிரச்சனை இஸ்ரேல் தான் அடிக்கிறாங்க காசாவை. ஆனா ஒட்டுமொத்த உலக நாடுமே பாதிக்கப்பட்டுச்சு. செங்கடல் வழியாக எதையுமே கொண்டு போக முடியல. அதே மாதிரி இப்ப முதல் தடவை ஈரான் அமெரிக்காவுடைய 2 கப்பலை ஒரே நேரத்துல பிடிச்சு வச்சிருக்காங்க. இது அதோட முடியுமா இல்ல அடுத்த கட்டமா உலக நாடுகளே அந்த பக்கம் சைடு கொண்டு போக முடியாதா? இந்த ஆர்மோஸ் ஜலசந்தி இருக்குது பாருங்க, அந்த ஏரியால எண்ணெய் கப்பல்களை எல்லாம் கொண்டு வர முடியாதா? அப்படி இருந்தா கச்சா எண்ணெய் விலை எங்க போகும்? ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்படுமே. அப்ப உலக நாடுகள் முழுவதுமே மறுபடியும் பெட்ரோல் விலை ஏறும், டீசல் விலை ஏறும், எல்லாமே விலை ஏறுமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது ஒரு விதத்துல உலக நாடுகளுக்கும் அச்சத்தை கொடுத்திருக்குது. இன்னொரு பக்கம் எவ்வளவு அடிச்சாலும் ஈரான் என்ன பண்றாங்க, திருப்பி அடிச்சுட்டு தானே இருக்கிறாங்க கூடிய ஒரு விரக்தியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கு. இதை செஞ்ச கையோட இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு போட்டு காமிச்சிருக்காங்க வீடியோவை. ஈரான் என்ன வீடியோன்னு கேட்கும் போது ஈரான்ல நடந்த போராட்டத்தை எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. எதுக்காக அதை தூக்கி அவங்களுக்கு போட்டு காமிச்சாங்கன்னு பார்த்தா, இந்த போராட்டத்தெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் தானா மக்கள் செய்யற மாதிரியா இருக்கு, பார்த்தாவே தெரியலையே உங்களுக்கு, இது மத்தவங்க கூலிப்படை இறக்கிதான் செய்யறாங்க, இது அமெரிக்காவுடைய வேலைதான், இதேதான் நாளைக்கு ஐரோப்பியால நடக்க போகுது, நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்களேன், ஈரானை முடிச்சு போட்டு அங்கதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஐரோப்பாவை தன்னோட பக்கம் இழுப்பதற்காக ஈரான் கூப்பிட்டு வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்னு தான் சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இருந்தாங்க, இட்டாலி இருந்தாங்க. ஏன்னா இப்போது சமீபமாக காசா விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவே எதிர்த்து காசாவுக்கு பக்கபலமாக ஐநாவுல நின்னாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், முழுசா எங்க பக்கம் நிக்கணும். நீங்க நின்னாதான் நாளைக்கு அந்த பிரச்சனை உங்க அளவுக்கு வராம இருக்கும். இல்லாட்டினா நாளைக்கு ஐரோப்பாவுக்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறதுக்காக ஈரான் இப்படி பண்ணிருக்காங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஐநால போய் இன்னைக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஈரானுடைய தூதர் என்னை பொறுத்தளவு கேட்டா அது ஒரு தேவையில்லாத சும்மா ஒரு சாதாரண ஒரு சாங்கியத்துக்கு செய்வோம் இல்ல, அந்த மாதிரியான வேலை. ஏதோ ஒண்ணு நாமளும் ரூல்ஸை ஃபாலோ பண்றோங்கிற மாதிரி வேலைதான். மற்றபடி ஐநா காசாலேயும் ஒண்ணும் பண்ணல, வெஸ்ட் பேங்க்லயும் ஒண்ணும் பண்ணல, இன்னும் சொல்ல போனா ரஷ்யாலயும் ஒண்ணும் பண்ணல, எங்கேயுமே அது பண்ண போறதும் இல்ல. இப்ப அது போட்டிருக்கக்கூடிய லெட்டரும் கூட பாத்தீங்கன்னா சும்மா சாஸ்திர சம்பிரதாயமா தான் இருக்குமோ தவிர அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் வரப்போறது கிடையாது.
பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது எண்ணெய் கப்பல்கள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டதின் காரணமாக அமெரிக்கா கொஞ்சம் கொந்தளிப்புல இருக்கிறாங்க. எதையாவது காரணமா வச்சாவது போரை தொடங்கிடணும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை ஈரான் பண்ணியிருக்கிறது. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ட்ரம்புடைய நகர்வுகளை வச்சுதான் தெரியும். நம்ம தொடர்ந்து ஈரானுடைய அப்டேட்டுகளை போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.